காஞ்சி மகாபரிவாளோட சரித்திரத்தில் விஜய யாத்திரையில் பெரியவா 1929ஆம் வருஷம் திருவண்ணாமலைங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்தா. அந்த வருஷம் கார்த்திகை தீப தரிசனத்துக்காக திருவண்ணாமலைக்கு வந்தா. கார்த்திகை தீபம் அப்படின்னாலே திருவண்ணாமலை தான். அது தேஜோமயமான க்ஷேத்திரம். பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆகாசம், பூமி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படின்னு பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா? அதுல நெருப்பா இருக்கிறது, தேஜோமயமா இருக்கிறது பரமேஸ்வரன் இந்த திருவண்ணாமலைங்கிற க்ஷேத்திரத்துல. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களும் பரமேஸ்வரன் தான், ஈஸ்வரன் தான் அப்படின்னு காமிக்கிறாப்புல இந்த பஞ்சபூதங்களையுமே அந்தந்த ஸ்வரூபமா 5 க்ஷேத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில ஜோதிஸ்வரூபமா, அக்னிஸ்வரூபமா இருக்கார். திருவானைக்காவல்ங்கிற இடத்துல அப்புலிங்கமா, அதாவது நீர் ரூபமா இருக்கார். பார்த்தேன்னாலே திருவானைக்காவல்ல அடியில தண்ணி ஊறிண்டே இருக்கு, ஜம்புகேஸ்வருக்கு அடியில அப்படி நீரா இருக்கார். காளஹஸ்திங்கிற இடத்துல வாயுவா இருக்கார். சிதம்பரத்துல ஆகாசமா இருக்கார். காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் பிருத்திவி பூமி லிங்கமா இருக்கார். இப்படி பஞ்சபூதங்களும் பஞ்சலிங்கங்களா பஞ்ச லிங்க க்ஷேத்திரத்துல பிரகாசிக்கிறதா நமக்கு புராணங்கள்லாம் சொல்றது. அப்படி இந்த திருவண்ணாமலைங்கிறது தேஜோமயமான க்ஷேத்திரம், அக்னி க்ஷேத்திரம். அருணாச்சலேஸ்வரர், அபீதகுச்சாம்பா, அண்ணாமலையார் அண்ணாமலையார் அப்படிங்கிறோம். இங்க சுவாமி ஏதோ கோயிலுக்குள்ளதான் இருக்கார் அப்படின்னு இல்லை. அந்த திருவண்ணாமலை அப்படின்னு அந்த மலை இருக்கே, மலையே அது ஈஸ்வரஸ்வரூபம் தான். அந்த மலை மேலதான் இந்த கார்த்திகை தீபத்தை ஏத்துறா. அதாவது நமது சனாதன மதத்துல ஈஸ்வரனுக்கு உருவ வழிபாடு சொல்லியிருக்க. அருவமா இருக்கிற ஈஸ்வரனுக்கு நம்மளோட சௌரியத்துக்காக உருவமாவும் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு உருவம் இல்லைன்னா கூட பேர் வேண்டாம், ஊர் வேண்டாம், இடம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், நாம ரூபங்கள்லாம் இல்லாத இதுக்கெல்லாம் அப்பால் இருந்தா கூட நம்மளால அதை கிரகிச்சுக்க முடியல. ஏன்னா நமக்கு ஒரு நாம ரூபம்லாம் இருக்கிறதுனால நமக்கு சரியா ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் நம்மளால பிடிச்சுக்க முடியும். இந்த நம்ம சௌரியத்துக்காக தான் இப்படி நாம ரூபங்கள்லாம் இல்லாத இருக்கிற அந்த பரபிரம்மம், நிர்குண பரபிரம்மம் சகுணமா ஒரு நாம ரூபங்களோடலாம் வருது. அப்படி வரத்தே அந்த தேஜோமயமா இருக்கிற அந்த பரமேஸ்வரன் இந்த மலையாவேவும் இருக்கார், மலஸ்வரூபமாவே இருக்கு. அதனால திருவண்ணாமலை தான் கிரி பிரதட்சணம் ரொம்ப பிரசித்தமா இருக்கிறதுக்கு காரணம், அந்த கிரி பிரதட்சணம்னா சாட்சாத் பரமேஸ்வரனே பண்றோம். அது மேலதான் இந்த தீபம். கார்த்திகை மாசத்துல பௌர்ணமியில, கிருத்திகா பௌர்ணமியில தீப உற்சவம் தமிழ்நாட்டுல ரொம்ப பிரசித்தம். அந்த தீப தரிசனத்துக்காக பெரியவா 1929ஆம் வருஷம் திருவண்ணாமலைக்கு வந்தா. இந்த திருவண்ணாமலைக்கு இது தேஜோமய க்ஷேத்திரம், பஞ்சலிங்க க்ஷேத்திரத்துல ஒண்ணு அப்படின்னு சொன்னோம். அதை விட பெரிய பெருமை என்ன அப்படின்னா, நமது சனாதன மதத்துல எல்லா மதத்திலையுமே இந்த ஜென்ம நிவர்த்திக்குத்தான் வழி சொல்றது. இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சக்கரத்திலேருந்து மாட்டிக்காத வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் எல்லா மதத்தோட லட்சியமும். மோட்சம் அப்படிங்கிறோம், சால்வேஷன்கிறோம், விடுதலைங்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம், ஏதோ சொல்றோம். இதுல இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட லட்சியம், எல்லா மதத்தோட லட்சியம், எல்லாம் அதுக்கு தான் சொல்றது. அதுக்கு நமது சனாதன மதத்துல கர்மானுஷ்டானங்களை பண்ணி சித்த சுத்தி ஏற்பட்டு பக்தி பண்ணி மனசு அப்படியே அன்புமயமா ஆகி அப்படி ஆரத்தே அதுல உள்ளுக்குள்ள ஈஸ்வரன் அன்பே ஸ்வரூபமா இருக்கிற, அந்த பிரேமஸ்வரூபமா இருக்கிற, ஆனந்த ஸ்வரூபமான அந்த ஈஸ்வரன் பிரகாசிக்கிறான் அப்படிங்கிற ஞானத்தை அடைஞ்சோம்னா உடனே நமக்கு விடுதலை கிடைச்சிருது, இந்த பிறப்பிறப்பிலேருந்து தப்பிக்கிறோம் அப்படின்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இது பொதுவான வழி. ஒரு ஊருக்கு இப்படி போனோம்னா இதான் நேர் ரூட்டு. கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணி சித்த சுத்தி ஏற்பட்டு பக்தியினால மனசு பக்குவமாகி அதுல தெல்ல தெளிஞ்சு ஞானத்தினால ஈஸ்வரனை உணர்ந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்து நாம இந்த பேரானந்தத்தை அடையணும் அப்படிங்கிறது பொதுவான வழி. எல்லாரும் இப்படிதான் போய் அடையணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொதுவா டைரக்டா ஒன்னு சொன்னா கூட சில சமயங்கள்ல இப்பெல்லாம் சொல்றமே பைபாஸ் அப்படிங்கிறோம். ஒரு ஊருக்கு இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா பைபாஸ் அப்படின்னு ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா சீக்கிரமா போயிடலாமே அப்படின்னு. அத மாதிரி இந்த மோட்சத்துக்கும் நம்ம சனாதன மதத்துல ஒரு பைபாஸ் சொல்லியிருக்கு. என்ன சார் இது மோட்சத்துக்கு கூட பைபாஸ் அப்படின்னா,
அதுதான் கருணை. கருணையினால சொல்ற. அதுல என்ன அப்படின்னார், 4 இந்த 4க்குள்ள ஏதானும் ஒண்ணு நடந்துருத்துனாக்க பண்ணிவிட்டோம்னாக்க நமக்கு மோட்சம் சுலபமா கிடைச்சிடும் அப்படின்னு சுலபமான வழி. அது என்ன 4 அப்படின்னா, பிறந்துட்டே இருக்கோம் இல்லையோ, திருப்பி திருப்பி பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இறக்குறோம். அப்படி பிறக்கிற இறக்குற ஜென்மால ஏதானும் ஒரு ஜென்மால திருவாரூர்ல பிறந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் பிறக்கவே வேண்டாம். ஜனநாத் கமலாலயம் அப்படின்னு சொல்லுது. திருவாரூர் மூலாதார கஷேத்திரம் அப்படின்னு சொல்லும். அந்த திருவாரூர்ல பிறந்துட்டா முக்தி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால தான் என்ன சொல்றாரு, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படிங்கிற. திருவாரூர்ல பிறந்தவ அத்தனை பேருக்கும் நான் அடியேன் அப்படிங்கிறார். யாரு சொல்றவர்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். காரணம், அங்க பிறந்தவ அத்தனை பேரும் முமுட்சுக்கள், அத்தனை பேரும் மோட்சத்துக்கு யோக்கியதை உள்ள மோட்சத்தை அடைய போறவா. அதனால திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படிங்கிற. அது மாதிரி திருவாரூர்ல போய் பிறந்துட்டோம்னா ஜென்மா கிடையாது. சார் இது என் கையிலேயா சார் இருக்கு, நான் போய் இந்த ஊர்ல பிறக்கணும் அந்த ஊர்ல பிறக்கணும் அப்படின்னு நாமளா தீர்மானம் பண்ண முடியும்? ஏதோ நமக்கு எப்படி பிறக்கிறதோ எங்க பிறக்கிறோமோ அப்படிதான் பிறந்தானும். ஸோ அதனால நான் சங்கல்பம் பண்ணி திருவாரூர்ல தான் போய் திருவாரூர்ல இருக்கிற அம்மா வயத்துல தான் பிறக்கணும் அப்படின்லாம் என்னால ஒன்றும் தீர்மானமே பண்ண முடியாது. ஸோ அதனால இது குறுக்கு வழின்னு சொன்னா கூட, பைபாஸ்ன்னு சொன்னா கூட இது நான் பண்ண முடியாத காரியமா இருக்கு. அதனால வேற எதனா ஆல்டர்னேட் சொல்லுங்க அப்படின்னா உடனே அடுத்து சொன்னேன், ஓ பிறக்கிறது உங்க கையில இல்லை, இந்த ஊர்ல தான் அந்த ஊர்ல தான் பிறக்க முடியாது, தீர்மானம் பண்ண முடியாது. ஒண்ணு பண்ணு, பிறந்துட்டியோ இல்லையோ எப்படியும் கடைசியில பிராணம் போறது சாக போற. அப்படி சாக போறத எங்க போனார், எந்த ஊர்ல போயோ கண்ட ஊர்ல போகாத காசியில போய் பிராணனை விடு அப்படின்னு. காசியில மரணம் முக்தி. திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில போய் செத்தாக்க முக்தி அப்படின்னு. சரி, இது நம்ம தீர்மானம் பண்ணலாமே. வயசு காலத்துல போய் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் காசியிலே இருந்து நாங்க பிராண விடலாமேன்னா அதுக்கும் விட்டுடுமோ? விடாது. பரியாசமா சொல்லுவா. சில பேர் காசியிலே ஒருத்தர் வாசம் பண்ணின்னு தாராம். காசியில போய் பிராணம் போகணும் அப்படின்னாக்க காசியில போய் பிராணனை விட்டாக்க மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு ஊர்ல போறது, அது காசியிலே போட்டோம்னு போய் இருந்தாராம். இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 60 வயசுல இருந்து போனவர் 80 வயசு 90 வயசுக்கு காசியிலேயே வீடெல்லாம் வாங்கிட்டு வாசம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், திடீர்னு ஒரு நாளைக்கு ஊருக்கு வரணும், மெட்ராஸ்க்கு வரணும், ஏதோ கொள்ளு பேரனுக்கு கொள்ளு பேத்திக்கு என்னமோ ஃபங்க்ஷன், உறவுகாரெல்லாம் கூப்பிட்டான்னு வந்தார். அப்படி வந்தவர் ட்ரெயின்ல ஏறி அலகாபாத் தாண்டினாரோ இல்லையோ ட்ரெயின்லயே பிராணம் போயிடுத்து. பரியாசத்துக்கு சொல்லுவா. இது எதுக்கா அப்படின்னா, காசியில பிராணனை விட்டா மோட்சம்னா கூட எல்லாரையும் விட விட்டுறாது, அப்படி தள்ளிவிடும். அந்த எல்லையை தாண்டி பிராணம் போகும். அப்படி இல்லாம ஏதாவது நடந்துள்ளாமே, நம்ம பிராரப்தம் அப்படின்னா அப்படி இருந்துன்னா தள்ளிவிடும். அதனால இறக்கிறது சுலபம் மாதிரி இருக்கா, நான் அதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமே காசியில போய் பிராணனை விடுறதுக்கு, அது முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னு, சரி பிறக்கிறதும் ஒன்னால முடியாதுங்கிற, இறக்கிறதும் ஒன்னால முடியாதுங்கிற, இப்ப நடுப்புற இருக்கிறதையும் ஒண்ணு பண்ணு, அதை பண்ணினீன்னா மோட்சம் அப்படின்னார். என்ன அப்படின்னார், தர்ஷனாத் அப்ரசதஸ் அப்படின்னு. சிதம்பரத்துல போய் தரிசனம் பண்ணினா மோட்சம். சிதம்பரத்துல பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா தரிசனம்னு மார்கழி மாசத்துல திருவாதிரையில ரொம்ப பிரசித்தமா இருக்கே. சிதம்பரம்னாலே தரிசனம் தான். அங்க அந்த நடராஜாவை, இந்த தூக்கிய திருவடிய குஞ்சித பாதத்தை பார்த்தாலே மோட்சம். எப்பேற்பட்ட பிரபு, அந்த திருப்பாதத்தை பார்த்தாலே மோட்சம். அதை பார்க்கணும்னா கூட நம்ம போய் சிரமப்பட வேண்டாம்னு அந்த சுவாமி கருணையினால என்ன பண்றார், இந்தா பாரு அப்படின்னு தூக்கி இடது கால நீட்டின்டே நிக்கிறார். தூக்கிண்டு 2 காலையும் ஒன்னா வச்சிருந்தாருன்னா, அதுல பூ நகையெல்லாம் சாத்தி வச்சிருந்தாருன்னா பாத தரிசனம் பண்ணாலே மோட்சங்கிறா, எங்க இருக்குன்னு தேட வேண்டாமே அப்படின்ட்டு, இந்தா இதைத்தானே பார்க்கணும், உனக்கு மோட்சம் தானே வேணும், இந்தா பொடி அப்படிங்கிறாப்புல. காலை இடது காலை தூக்கிட்டு இருக்கிறதோட இல்ல, இடது கையால காமிச்சுன்னு வேற இருக்க, வேற எதையா நினைச்சுன்னு விட போறோம்னு, இதான் பாரு, இதைத்தான் பார்த்துக்கோ பிடிச்சுக்கோங்கிறாப்புல. அப்படி அந்த குஞ்சித பாதத்தை நடராஜாவை தரிசனம் பண்ணினாலே மோட்சம் அப்படின்னார். எப்போ அப்படின்னார், அந்திம காலத்துல தரிசனம் பண்ணினா மோட்சம். முடியுமோ? அதுக்கான கொடுத்து வைக்குமான்னு, கொடுத்து வைக்காது. என்ன பண்ணுவோம்னா, சிதம்பரம் வழியால கார்ல போவோம், ட்ரெயின்ல போவோம், அங்க போவோம், இங்க போவோம், இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போவோம், அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போவோம். ஆனா சிதம்பரத்துல இறங்கி தரிசனம் பண்ணணும்னு தோணாது. திருவாதிரை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனத்துக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா சில பேர் சொல்ல, சார் திருவண்ணாமலையில போய் இந்த கூட்டத்துல போய் யாரான்னு மாட்டிப்பாளா, சிதம்பரத்துல போய் இந்த கூட்டத்துல போய் மாட்டிப்பாளா அப்படி இல்லாம சொல்லுவா.
அது பிராரப்தம் அப்படி இருந்தாதான் இது மாதிரிலாம் தோணும். கூட்டத்துல மாட்டிப்பாளன்னா நமது சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, பெரியவா சொல்லுவா, கூட்டம் எங்க இருக்கோ அந்த ஃபங்க்ஷன்ல, விழான்னா திருவிழான்னா கூட்டம் இருக்கத்தான் இருக்கும். அந்த கூட்டத்துல போய் நீ சுவாமியை நன்னா பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, இத்தனை கூட்டத்துக்கு பக்தாள்லாம் வந்திருக்காள், அவள்லாம் பார்த்தாலே புண்ணியம்தான் கிடைச்சிருமா. இத்தனை சாதுக்களோட சங்கம், இத்தனை பக்தாளும் ஒரே இடத்துல சேர்ந்து குமியறது, அத்தனை பேரையும் பார்க்கறது, அந்த தலையை பார்த்தாலே புண்ணியம் அப்படின்னா அதுதான் வேண்டாம். அந்த பாவம் தான் முக்கியம். அது பார்த்துட்டு வந்தவாள்லாம் பார்த்தாலே போறோம், அந்த தலையை பார்த்தாலே ஒரு புண்ணியம் தான். அது மாதிரி இந்த சிதம்பரத்துல தரிசனம் பண்ணினா மோட்சம். இதுக்கும் கொடுத்து வைக்கணும்ங்கிறேள். சரி, கிடைக்கலன்னா என்ன பண்றது? ஒருத்தருக்கு ஆயுசு முழுக்களும் இருந்து சிதம்பரத்துல நடராஜ தரிசனமே கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு, பிறக்கிறதும் முடியலங்கிறேள், இறக்கிறதும் முடியலங்கிறேள், பார்க்கறதும் முடியலன்னா இப்ப என்னதான் பண்ணார்? கடைசியா சொன்னார், சரி பிறக்கிறதும் முடியலையா, இறக்கிறதும் உங்க கையில இல்லையா, அப்படி இருந்து பார்க்கறதுக்கும் உனக்கு முடியலையா, டைம் இல்லையா, ஒன்னே ஒண்ணு பொண்ணு, ஸ்மரணாத் அருணாச்சலம். அருணாச்சலம்னு நினைய, திருவண்ணாமலையை நினை, அருணாச்சலத்தை நினைச்சாலே மோட்சம். நினைக்கிறதுக்கு இனிமே நீ அந்த ஊருக்கு போக வேண்டாம், அப்படி பண்ண வேண்டாம், இப்படி வேண்டாம், ஒரு செலவும் இல்லை, ஒரு சிரமமும் இல்லை. இருக்கிற இடத்திலே உட்காந்து அருணாச்சலம் 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 நினைச்சா போறோம், மோட்சம். இதை விட சுலபமா பைபாஸ் யாராலையான கண்டுபிடிக்க முடியுமா என்ன? எப்படி எல்லாம் சாதனை பண்ணி கர்ம பக்தி ஞானத்தினாலாம் பரிசுத்தமாயி நாம மோட்சத்தை அடையணுமோ அதை உட்கார்ந்த இடத்திலேருந்து நினைச்ச மாத்திரத்துல கொடுக்கிறார் கைவல்ய பிரதம். அப்படின்னா அந்த அருணாச்சலேஸ்வரர், அந்த அபீத குஷாம்பா என்ன ஒரு கருணையோட உருவமா இருக்கணும் அப்படிங்கறத நாம நினைச்சுக்கலாம். அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் அருணாச்சலம். அதை நினைக்கணும். அதுவும் எப்ப நினைக்கணும்னா அந்திம காலத்துல. அந்த அருணாச்சலத்துக்கு பல மகிமைகள். பிருங்கிங்கிற ஒரு மகரிஷி பரம சிவபக்தர். சிவபக்தினா எப்படின்னா புறந்தொழாள் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஈஸ்வரனை தவிர வேற அந்நியம்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாது, தொழறதும் இல்லை அவர். எந்த அளவுக்குன்னா மற்ற தேவதைகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணாத்தோட இல்ல, பரமேஸ்வரனோட பத்னியான அம்பாளை கூட அவர் நமஸ்காரம் பண்ணினது இல்லை. அப்படி சிவனை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது, பார்வதின்னு கூட கண்டுக்க மாட்டார், நமஸ்காரம் பண்ணல. இது அம்பாளுக்கு குறையா இருந்தது. இவர் என்ன நம்ம புருஷன்ட்ட இவ்வளவு பக்தியா இருக்கார், ஆனா நம்மள்ட்ட துளி கூட பிரியத்தை காமிக்க மாட்டேங்கிறாரு, நமக்கு ஒரு நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறேன்னு. அதனால அம்பாள் என்ன பண்ணாளான்னா, எப்படியான இவரை நமஸ்காரம் பண்ண வச்சுறது தனக்கும் அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரன்ட்ட பாதி சரீரத்தை வாங்கினுட்டா. நீங்க தனியா நான் தனியான பக்கத்துல இருந்தா தானே இவர் என்னை விட்டுட்டு உங்களுக்கே நமஸ்காரம் பண்ண. அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மெர்ஜ் ஆயிடுவோம். ஒன்னா ஆயிட்டோம்னாக்க இப்ப எப்படியா இருந்தாலும் என்ன தனியா பிரிச்சு நமஸ்காரம் பண்ணாத இருக்க முடியாது. அதனால ரெண்டு பேருக்கு சேர்ந்துதான் பண்ணியானோம் அப்படின்னு சுவாமிகிட்ட இடப்பாகத்தை வாங்கினதா புராணம் சொல்றது. அதனாலதான் அர்த்த நாரி அப்படின்னு பேரு. ஒரு பாதி பக்கம் பெண்மையா இருக்கிறவன். அப்படி பரமேஸ்வரன் பாதி சரீரத்தை வாங்கிட்டாலும். அப்படி வாங்கிட்டு அர்த்தநாரியா ஆனது எந்த இடத்துலன்னு, இந்த திருவண்ணாமலைங்கிற கஷேத்திரத்துல. இன்னைக்கும் பார்த்தேன்னா இந்த புராண கதையெல்லாம் இதெல்லாம் சத்தியம்ங்கிறதுக்கு திருவண்ணாமலையில தீப திருவிழா அப்படின்னு பெருசா கொண்டாடுறாளே, கார்த்திகை தீபோத்சவத்துல அர்த்தநாரி காட்சி அப்படின்னு ஒண்ணு உண்டு. சுவாமி அந்த பல்லாக்கில் தூக்கிட்டு வேக வேகமா ஓடி வந்து ஓடி போவா. அர்த்தநாரீஸ்வர சுவாமி அப்படி ஆவிர் பவிச்சது. அது இன்னைக்கும் நமக்கு ஒரு விழாவா காட்சி கொடுத்துட்டு அர்த்தநாரி கோலத்துல. அப்படி அர்த்தநாரீஸ்வர பரமேஸ்வரன் நின்னதும் இடத்தை அடைஞ்சதும் பெருமை அடைஞ்சதும் இந்த திருவண்ணாமலை தான். அருணாச்சலேஸ்வருக்கு அர்த்தநாரின்னு ஒரு பேரும் உண்டு. இந்த அப்படி இருந்தது. அதே மாதிரி பிரம்மாவும் விஷ்ணுவும் பரம்பொருளை தேடினா. யாரு பெரியவா அப்படிங்கிறதே இது நடுப்புற பெரிய ஒரு ஜோதி வந்து ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நின்னுடுத்து. ஒரு அசரீரி கேட்டுது, இது இருக்கு, இதோட ஆரம்பம் எங்க ஆரம்பிக்கிறது முடியறது எங்கன்னு கண்டுபிடிச்சேன்னா அவாதான் பெரியவா அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுது. அதனால உடனே விஷ்ணு வராகாவதான் எடுத்துட்டு இத பாதத்தை எங்க கீழே முடியறது அப்படிங்கறத தேடிடுறேன் அப்படின்னு அடியை தேடின்னு கீழே போனார். பிரம்மா உடனே அன்னபட்சிங்கிற உருவத்தை எடுத்துட்டு பறந்துன்னு அதோட முடிய பார்த்துடுறேன் அப்படின்ட்டு தேடினா. ரெண்டு பேரும் அடியும் முடியும் தேடிட்டு மேலையும் கழியுமா போனா 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 அவர் மேல போயிட்டே இருக்கார், அவர் கீழே போயிட்டே இருக்கார். கண்டுபிடிக்க முடியல, அடிமுடி தெரியாத இருக்கு. அதுக்கப்புறம்தான் அவ ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ண பரமேஸ்வரன் அவளுக்கு காட்சி கொடுத்து ஜோதி ஸ்வரூபமா இருந்ததா புராணம் சொல்றது. அப்படி பிரம்மா விஷ்ணும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆதி அந்தம் இல்லாத, அதாவது
ஆனந்த வஸ்துவோல்லையோ அன்போல்லையோ, அன்புக்கு ஏதான ஆரம்பம் உண்டா முடிவு உண்டா? ஆனந்தத்துக்கு ஏதான ஆரம்பம் உண்டா முடிவு உண்டா? அப்படி முடிவும் ஆதியும் அந்தமும் இல்லாத இருக்கிறதுனாலதான் அந்த அகண்டம் அப்படிங்கிறோம். அதுக்கு ஆரம்பம் முடிவு இருந்துருச்சுன்னா அது கண்டம் தான். அதனால ஆதி அந்தம் இல்லாத இருக்கிறதுனால தான் அகண்டம், பரபிரம்மம், சச்சிதானந்தம் அப்படி எல்லாம் சொல்லணும். அப்படி சச்சிதானந்த ஸ்வரூபத்தமா ஈஸ்வரன் காட்சி கொடுத்தனா இதோட தத்துவார்த்தமா தான். அப்படி ஜோதி ஸ்வரூபமா இருக்க பிரகாஷிச்சுண்டு அப்படி இருந்ததும் இந்த திருவண்ணாமலையில தான். அப்படி மலையா நின்று அப்படி இருந்ததுதான் மலஸ்வரூபமா இன்னைக்கு நமக்கு தெரியறது, அந்த ஜோதி மலையா இருக்கிறது. அப்படி நின்ன நாள் என்னைக்குன்னா மகா சிவராத்திரின்னு இன்னைக்கும் கொண்டாடுறோம். பரமேஸ்வரன் அப்படி ஜோதி ஸ்வரூபமா காட்சி கொடுத்ததுதான் சிவராத்திரி. சிவராத்திரி எப்போ அப்படின்னா புராணம் சொல்றது நடு நிசி அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு சிவராத்திரி அன்னைக்கு 12 மணிக்கு. இந்த சிவராத்திரியில எல்லா இடத்துலயும் 4 கால பூஜை பண்ணுவா. அதுல இந்த 3ஆம் காலம் இந்த நடுநிசையில பண்றது. அந்த காலத்துக்கு பேரு லிங்கோத்பவ காலம் அப்படின்னே பேரு. அதைத்தான் லிங்கோத்பவர் அப்படிங்கிறோம். சிவன் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி சன்னதிக்கு பின்னால இந்த காட்சி இருக்கும், லிங்கோத்பவ மூர்த்தி அப்படின்னு. பரமேஸ்வரோட விக்கிரகம் இருக்கிறாப்புல இருக்கும். அதுவே கோலமா லிங்காகாரமா இருக்கும். தலையில பாதிக்கு மேல மறைஞ்சிருக்கும். காலு தெரியாது, பாதம் தெரியாது. அதாவது அந்தமும் தெரியல ஆதியும் தெரியாத இருக்கிறது அப்படின்னு. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டே வாழ்த்தடங்கள் மாணிக்க வாசகர் பாடுறாரே. இந்த திருவண்ணாமலையில தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி, திருவம்பாவை எல்லாம் பாடினோம். அப்படி ஒரு க்ஷேத்திரம். பல மகான்கள் வாழற இடம், வாழ்ந்த இடம் இன்னைக்கும் இருக்கா. அப்படி எல்லாம் இருக்கிற இடம் தான் இந்த திருவண்ணாமலை. அதுல தீப தரிசனம் பண்ணிட்டா, அங்க இருந்து பெரிவா கிரி பிரதட்சணம் பண்ணினா எல்லாம் அந்தந்த க்ஷேத்திரத்துல என்னென்னலாம் பண்ணணுமோ விசேஷமா எல்லாத்தையும் விடமாட்டா பெரியவா, எல்லாம் பண்ணினா. அப்படி திருவண்ணாமலையில இருந்து இருக்கிறதே ஒரு அழகான நிகழ்ச்சி ஒன்று, ரசமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. பெரியவா தங்கி இருக்கா இல்லையா, ஒரு இடத்துல தங்கி இருப்பாளே, அந்த இடத்துல சத்திரத்தில் தங்கி இருந்திருக்கா. மத்தியானம் பூஜை எல்லாம் ஆகி எல்லாரும் ஆகாரத்துக்கெல்லாம் போயாச்சு. அவ வந்தவாள்லாம் தரிசனம் பண்ணிட்டு போயிடுவா. பெரியவாளும் பிட்சை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஏதோ காரியமா இருப்பா. அவளுக்கு இருக்கிற அந்த ரூம்ல பெரியவா உட்காந்துன்னு ஏதோ புஸ்தகம் படிச்சுருந்தா. அப்படி படிச்சுட்டே இருக்கிறதே ஒத்துரும் இல்லை. அவ வந்தவாள்லாம் போயாச்சு. அம்மா வந்தா. அந்த அம்மா பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு நேர பெரியவா உள்ள உட்காந்துக்க கிடு 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 கிடுன்னு உள்ள வந்துட்டா. இப்படி தலையை நிமிந்து பார்த்தா ஒரு ஸ்திரீ ஐத்தாப்புல வந்து நிக்கிறா. பெரியவாளுக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படி இல்லாம் சட்டுன்னு பெரியவா அந்த உள்ளுக்குள்ள இருந்தா கூட உள்ள நுழையறதுக்கு பயமா இருக்கும். இந்த அம்மா சர்வசகஜமா உள்ளுக்குள்ள போனா பெரியவா ஒன்னும் பதில் சொல்லல. அந்த அம்மாவே என்னமோ சொன்னா அழுதா எல்லாம் பண்ணிட்டு நான் போயிட்டேன்ட்டு திரும்பி வெளியில போயிட்டா. இது போனாலும் இல்லை இந்த அம்மா. உடனே நம்மனா கிடுகிடுன்னு வெளியில வந்தா. மேனேஜரை கூப்பிடு அப்படின்னு. மேனேஜர் வந்தார். வந்தோடனே மேனேஜர்கிட்ட நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு. மேனேஜருக்கு புரியல. என்ன நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா என்ன அர்த்தத்துல கேட்கிறா பெரியவா? நல்லவனா இருக்கேங்கிறாளா, கெட்டவனா இருக்கேன்னு கேட்கிறாளா, அழகா இருக்கேங்கிறாளா, அவலட்சணமா என்ன பாவத்துல என்ன அர்த்தத்துல கேட்கிறா புரியலையே எனக்கு அப்படின்னு. இல்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன்னு கேட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சந்தோஷமா பெரியவாளுக்கு என்ன அப்படியே ஜெகஜோதியா இருக்கா, தேஜோமயமா இருக்கா. அதுவும் இந்த திருவண்ணாமலை அந்த ஜோதி ஸ்வரூபமா அந்த க்ஷேத்திரத்துக்கும் அதுக்கும் ஏத்தாப்புல தபஸ்னால ஜொலிச்சுன்னு அப்படி இருக்கா, அவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு. என் வயசு என்ன தெரியுமா அப்படின்னு. அப்ப பெரியவாளுக்கு 40-45 வயசு இருக்கும், மிடில் ஏஜ். இதெல்லாம் சொன்னார். என்னோட ஆசிரமம் என்ன தெரியுமான்னு. அவருக்கு என்ன சந்நியாசாசிரமம் அப்படின்னு. உடனே இந்த சந்நியாசாசிரமத்துக்கு முதல் நியமம் என்ன தெரியுமான்னு, பிரம்மச்சரியம். சன்னியாசிகளுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன்னு 3 தான் நியமம். என்னென்ன 3 இருந்தா அவர் சன்னியாசி. என்னென்ன? பிரம்மச்சரியம், அஹிம்சை, அதே மாதிரி உடமை இல்லாத இருக்கிறது. இது 3 இருந்தா சன்னியாசி. அதுல பிரம்மச்சரியம் அந்த ஆசிரமத்தோட லட்சணம் அப்படின்னு. நான் ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கேன். வயசோ எனக்கு எவ்வளவு வயசா இருக்கு. நான் பார்க்கறதுக்கும் நீங்க ஒரு ஆம்பளை என்ன பார்த்தோன்னே நன்னா இருக்கேன்னு சொல்றேன். இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதே நானும் தனியா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு ஸ்திரீ வந்து என்னை தனியா பார்க்க வரான்னா இது பார்க்கறதுக்கு நன்னா இருக்கா அப்படின்னு. இது நியாயமான. இப்படி பெரியவா கேட்டோன்னா அவர் ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டார். ஏன்னா இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கல. ஏன் இல்லை என்ன தப்புன்னு. அவ ஏதோ தரிசனத்துக்கு வந்தா பெரியவாளை பார்க்கணும் தானே, வரட்டும்.
எல்லாரும் 10 பேர் இருக்கிறதே வரலாமே, நான் தனியா உள்ள உட்காந்துக்கிறதே ஒரு பொம்மநாட்டி என்ன வந்து தனியா பார்ப்பானே அப்படின்னு. இல்ல அந்த அம்மா ஏதோ தனியா தன்னோட குறைய பெரியவாள்கிட்ட சொல்லி அனுகிரகம் வாங்கிக்கணும்னா அதனால நான் தான் நினைச்சேன் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, நீ இந்த மடத்துல மேனேஜரா இருந்து இந்த மடத்து சாமானுமானெல்லாம் பாத்துக்கிறது மட்டும் உன்னோட வேலை இல்லை, நான் ஒழுங்கே இருக்கேன்னா அப்படின்னு என்னையும் பாத்துக்கிறதும் உன்னோட வேலை, அதுக்கும் சேர்த்துதான் உன்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. யாரானு வர பாக்குறோம், திடீர்னு யாரானு வந்தாக்க நான் ஒரு பொம்மநாட்டியோட உள்ளுக்குள்ள நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவ என்ன நினைச்சுப்பா, தப்பா நினைச்சுக்க மாட்டா அப்படின்னு. இது சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, வருத்தமா இருந்தது. அப்படி யாரானு பெரியவாளை சொன்னான்னா அவ நாக்கு அழுகி போயிடும் அப்படின்னு. அவ எப்பேற்பட்ட நெருப்பு சுத்தம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, இது நல்ல கதையா இருக்கே, நம்ம அடுத்தவா சந்தேகப்படுறாப்புல ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துட்டு அப்புறம் அவ சந்தேகப்பட்டு நம்மளே தான் தப்பா சொன்னாக்க அவளுக்கு நாக்கழுகணும் கண்ணிய வேணும்னு அவளை சபிக்கிறது பிரயோஜனம் இல்லை. உடனே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, யாரா இருந்தாலும் அடுத்தவாளுக்கு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத நாம நடந்துக்கணும். அப்படி நாம கிளியரா நடந்துட்டோம்னா அடுத்தவா நம்மள எதுவும் தப்பு சொல்ல போறதுல எதுவும் தோஷம் சொல்ல போறதுல வழிய நம்ம சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துட்டு அப்புறம் அவ சொல்றாளேன்னு அவளை வருத்தப்படக்கூடாது அப்படின்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணி, அதனால இனிமே சொல்றேன், யாரா இருந்தாலும் ஸ்திரீகள் தனியா வந்தா என்னை பார்க்க விடாது, அப்படி அவ ஏதானு சொல்லணும்னாக்க யாரானு ஒரு புருஷால கூட அனுப்பு, அதுதான் அழகை வழிய இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு. என்ன ஒரு தர்மம் நியாயம். அதாவது இதுல இருந்து என்ன தெரியும், பெரியவா அதை ஊர் உலகத்துக்காகவே இல்லை, தன்னோட சுயமாவே இப்படிதான் சுத்தமா இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. அது நடந்தது திருவண்ணாமலையில தான். அப்படி நெருப்பாதான் பெரியவாளும் இருந்திருக்கான்னு தெரியுது.